வெள்ளனைக்கு சுபவு தொழுந்துட்டு பள்ளிவாசல் விட்டு வெளியே வந்தால் மிஸ்கின். வெள்ளனைக்கு மார்க்கெட்டுக்கு போகணுமென்னு சொல்லி பேங்க்கில் ஏடிஎம் வாசலுக்கு போனால் ஏடிஎம்லேருந்து வெளியே வரப்போல் பேங்க் வாசலில் மிஸ்கின். மார்க்கெட்டுக்கு போனால் மார்க்கெட் வாசலில் மிஸ்கின். சரி பவலைக்கு எங்கே சரி போனால் அங்கே போகிற இடத்துல மிஸ்கின். நைட்டுக்கு ஹோட்டல்கிட்ட போனால் ஹோட்டலில் மிஸ்கின். மருந்து எடுக்க போனால் டிஸ்பென்சரி முன்னுக்கு மிஸ்கின். ஃபுட் சிட்டிக்கு என்ன சார் சாமான் எடுக்க போகணும்னு சொன்னால் அது வாசலில் மிஸ்கின். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். சமூகத்தில் நிலைமை எப்படியா இருக்குது, இதுக்கு என்ன செய்கிறது? இது ஒரு சமூக பிரச்சனையாக நினச்சி இதுக்கு நாங்கள் ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி நிறைய பேர் சேர்ந்து முயற்சி பண்ணுறதா? ஏன்னா இதுக்கு முதல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்த நேரத்தில் எங்கட சமூகத்தில் உள்ளவங்களும் நிறைய முயற்சிகள் செஞ்சு இப்படியாப்பட்டவங்களை இனம் கண்டு அவங்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன தேவைமா, நீங்கள் ஏன் இப்படி நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்டு உதவி செஞ்ச நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அவங்க அப்படி தேவையான உதவிகள் செஞ்ச தனவந்தர்களும் நீக்கிறாங்க. ஆனாலும் திரும்பவும் ஒரு 10 நாளைக்கு பிறகு திரும்ப அதே நிலைமைக்கு வராங்க, திரும்ப கையேந்துறாங்க. அதனால் உண்மைக்கு கஷ்டப்படக்கூடிய ஏழை எளியவர்களுக்கும் இது ஒரு பிரச்சனை. ஏன்னா சிலவங்க இந்த விஷயத்தை எப்படின்னு சொன்னால் அவங்க எங்களுக்கு விளங்குற மாதிரி இது ஒரு தொழில் ரீதியாக செய்கிறாங்க. அவங்களுக்கு இதில் வர இன்கம் பெருசாக இருக்குது, வீட்டில் ஏதாச்சும் ஒரு வேலை ஒன்று செய்கிறத விட. அதனால் இந்த பிரச்சனைக்கு எப்படி நாங்கள் முகம் கொடுக்குறதுன்னு தெரியாமல் சிலவங்க சொல்லுவாங்க எங்கள்ட ஜக்காத் பணங்கள் எல்லாம் சரியாக கொடுத்தா இதெல்லாம் வராது, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதில் ஒரு உண்மையும் இருக்குது, இல்லாமையும் இல்லை. ஆனாலும் எவ்வளவு தான் நீங்கள் கொடுத்தாலும் இது தொழில் ரீதியாக செய்யக்கூடியவங்க ஈக்கெட் மட்டும் இந்த பிரச்சனை போயாது. அதனால் இதுக்கு என்ன செஞ்சால் நல்ல இந்த இதில் கிட்டத்தட்ட நாங்கள் இந்த ஒரு கணக்கீடு எடுத்தால் நாங்கள் சும்மா உதாரணம் ஒரு 10 பேர் மிஸ்கின் எடுத்தால் அதில் 9 பேர் நாங்கள் ஈக்கக்கூடிய ஏரியாவில் வந்து 9 பேர் வந்து முஸ்லீம். 2 பேர் நான் முஸ்லீமாக இருந்தாலும் அந்த மிஸ்கினில் எடுத்துன்னு சொன்னால் மிஸ்கின் வர்க்கத்தில் அதில் கூடுதலான முஸ்லீம். நான் சொல்கிறது கொழும்புல வெள்ளம்பட்டி கொலநாடு உள்ள மக்களுக்கு தெரியும். அவ்வளவுக்கு மிஸ்கின்கள் நிறைஞ்சிக்கிறாங்க. அதில் கூடுதலாக எங்கடாக்க தான் இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு நாங்கள் என்ன சொல்யூஷன் எடுக்கிறேன்னு சொல்லி எங்களுக்குள்ளாலே பெரிய பிரச்சனை ஆகி அதில் மஸ்ஜித் ரீதியாக ஃபெடரேஷன் என்ற வகையில் தனவந்தர்கள் நிறைய பேர் உதவி செய்யாமல் இல்லை, மாஷாலான உதவி செய்யத்தான் செய்கிறாங்க. ஆனாலும் இந்த கூட்டம் குறைஞ்ச மாதிரியும் இல்லை. அப்போ அவங்க என்ன பிரச்சனை?